ஒரு வாஸ்து சரி உள்ள வீடும் சரி இல்லாத வீடும் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்திலே அது தன்னை உணர்த்திடும். ஒரு மனித பிறவிக்கு பிறப்பு இறப்பு இருக்கிற மாதிரி அந்த வீட்டுக்கு இருக்குது. அந்த காலத்துல இருந்த மனுஷனுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னும் புரிதல் இல்லை மக்களுக்கு. அங்க இருக்கிறவங்க படுற அவஸ்தை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்களுக்கு கூட அந்த கான்செப்ட் இல்லை. ஒரு சினிமாக்கு எப்படி கதை முக்கியமோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வாஸ்துன்றது காலம் கடந்து நிற்கும். நான் இப்போ சொல்றது அது 100% நான் உணர்வுபூர்வமாக உணர்றேன். நான் வாஸ்துல குறைபாடு இருக்கும், இல்லாமலாம் இல்லை. 100% உள்ள வீடு எங்கேயுமே கிடையாது. தலைவாசல்ன்றது வீட்டோட மெயின் டோர். அது தவறான பட்சத்தில் இருந்தா தயவு செய்து வாங்க வேண்டாம், போகாதீங்க. ஆணித்தரமா சொல்றேன், அட்வைஸ் இது. போய் இல்லை பரவாயில்ல பார்க்கலாம் அப்படின்னு போறது நம்மளே சூனிய வச்சுக்கிற கதை தான். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. Green Park Coaching Center, All India first rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். ஒரு வீட்டில் வாஸ்து சரியில்லைன்னா பல பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடுங்க. அப்போ இந்த வாஸ்து பிரச்சனையிலேருந்து தீர்வு காண்றது எப்படி அப்படின்ட்டு நம்ம கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கிறதுக்காக இணைஞ்சிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து நிபுணர் விநாயகம் சார். அவங்க தான். வாங்க உங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். சூப்பர் சார், சூப்பர் சார். சார் பொதுவாகவே ஒரு வீட்டை கட்டி பாருங்க, கல்யாணத்தை பண்ணி பாருங்க, எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறது பொதுவாக எல்லாருமே கேள்விப்பட்ட விஷயம்தான். இப்படி அந்த வாஸ்து சரியில்லைனாலே வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நிறைய பேர் போயிட்டாங்க, பார்த்துட்டாங்க, ஆனாலும் வாஸ்து சரியில்லைங்க, மோசமாக தான் இருக்குது வீடு, ஆனாலுமே எங்களால் அந்த வீட்டிலேருந்து வெளியில் வர முடியல, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸு? என்னோட அட்வைஸுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அனுபவம் 25 வருஷம் இந்த வாஸ்துல. பல ஆராய்ச்சி, பல 1000 வீட்டுக்கு மேலே போயாச்சு. எனக்கே ஒரு வீட்டுக்கு போகும்போது ஒரு விஷயத்தை ஒரு நாளும் நான் எடுக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் நல்ல கேள்வி. பட் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வாஸ்து குறைபாடு இல்லாத வீடுன்றது ஒரு குறைந்த பட்சம் தான். அது அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா வாஸ்து தவறான கட்டிட அமைப்பு தான் இருக்குது இங்கே. இன்னும் புரிதல் இல்லை மக்களுக்கு. அது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்களுக்கும் அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த வலி வருத்தம் வேதனைன்னு சொல்கிற மாதிரி அங்கே இருக்கிறவங்க படுற அவஸ்தை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்களுக்கு கூட அந்த கான்செப்ட் இல்லை. அவங்க டிசைன் பண்ணுறன்ற ஒரு புதுமையான டிசைன், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, மும்பை, பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்கிடெக்ட் டிசைனை அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது, அதனாலேயே பல பிரச்சனைகள் இங்கே வருது. ஆஸ் அ பில்டராகவே நான் சொல்கிறேன். ஏன்னா நான் இந்த 30 இயர்ஸ் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்லேயே இருக்கிறேன். பட் இருந்தாலும் நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய வேர்கள் சொல்கிறோம்ல, நம்மளுடைய மூதாதையர்கள் என்னென்ன கடைபிடிச்சாங்களோ அதை கொஞ்சம் நான் என்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷனை நான் அதை ஃபாலோ பண்ணுவேன். இந்த மாடர்ன் டிஜிட்டல் இப்படி போய் ஒரு டிஃப்ரெண்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது அது லாட் ஆஃப் ப்ராப்ளம் நம்ம பப்ளிக்கு அதை அனுபவிக்கிறாங்க. நிறைய விஷயம் இருக்குது அதில். அது பேசணுன்னா நிறைய போவோம். பட் நீங்கள் கேட்ட கேள்வி அதில் இருந்தால் என்ன மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு கேட்குறீங்களா? அதுலேருந்து எப்படி சால்வ் ஆகும், வெளியில் வர முடியும், வெளியில் வரணும். ஆமாம் சார். இப்போ நான் ஒரு வீட்டுக்கு போயிட்டேன், எனக்கு அந்த வீட்டில் வாஸ்து மோசமாக தான் இருக்குன்னு தெரியுது, ஆனால் என்னால் தற்சமயம் அந்த வீட்டிலேருந்து வெளியில் வர முடியல. அப்போ நான் என்ன பண்ண முடியும்? வெளியில் வர முடியலன்ற ரீசன் எப்படின்னா, ஃபஸ்ட்டு பேசிக்கலி அவங்களுக்கு உள்ளே போகும்போது ஒரு வாஸ்து சரி உள்ள வீடும் சரி இல்லாத வீடும் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்திலே அது தன்னை உணர்த்திடும். அந்த வீடு ஒரு மனித பிறவிக்கு பிறப்பு இறப்பு இருக்கிற மாதிரி அந்த வீட்டுக்கு இருக்குது. அந்த காலத்தில் இருந்த மனுஷனுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை மூதாதையர்கள்லாம் ஆயாத்தி கணக்கு, குழி கணக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கே ஒரு கணக்கு போடுவாங்க. அதுக்கு எந்த ஆயில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குது. இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அந்த கணக்கு போட்டு இந்த வருடம் வரைக்கும் இதுக்கு ஒரு கட்டடத்துக்கு உயிர் இருக்குது, அதுக்கப்புறம் செயலற்ற தன்மை ஆகிடும் அப்படின்லாம் இருக்குது. அது மாதிரி நிலத்துக்கும் இருக்குது. ஆனால் இங்கே அந்த அளவுக்கு டீப்பாலாம் யாரும் போய் பார்க்குறது. ஒரு சினிமாக்கு எப்படி கதை முக்கியமோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இடத்த ஃபஸ்ட்டு ஆய்வு பண்ணிட்டு தான் அந்த வேலையை கன்ஸ்ட்ரக்ஷன் தொடங்கணும். அது என்ன மாதிரி டைரக்ஷன் இருக்குது, எந்த மூளை வளர்ந்துருக்கு, 4 மூளையோட அளவு ஃபஸ்ட்டு முக்கியம். அதை விட
டயகனல் பண்ணணும். அந்த டயகனல்ன்றது தான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மெயின். டயகனல்ன்றது மூலமட்டம். இதை வந்து சரியாக பண்ணணும். இதை சரியாக பண்ணலன்னா பலவித பிரச்சனைகள் மண் தன்மையில இருக்குது. அதே மாதிரி மண் இருக்கு இல்லையா, தேர்ந்தெடுக்கிறல நிலம், அது வந்து பலவிதமான பெயர்கள் வச்சுருக்காங்க. மக்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி நாகமனை, கோமனை, அரிமனை, பட்சிமனை, இந்த மாதிரி மனைகளுக்கு சில பேர்கள்லாம் வச்சுருக்காங்க. இதை கணக்கு பண்ணி பார்த்து அப்பயே பழைய ஆட்கள்லாம் இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்காது. கொஞ்சம் வசதியானவங்க மட்டும்தான். இந்த காரைக்குடி பக்கம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் ஒரு மனையடி சாஸ்திரம், அது பேசிக்கல் அதுதான். அங்கேருந்து அப்படியே வந்து பார்த்துட்டு ஒரு கரெக்டாக ஒரு பூமி பூஜை அந்த மாதிரிலாம் பண்ணி முறையாக பண்ணவங்களாம் இருக்காங்க. அது அப்படியே காலப்போக்கில் எல்லாம் ஸ்பீடாக போயிடுச்சு. நம்பிக்கையற்ற தன்மையும் ஆயிடுச்சு சில நேரங்களில். ஆனால் வாஸ்துன்றது காலம் கடந்து நிற்கும். நான் இப்போ சொல்கிறது அது 100% நான் உணர்வுபூர்வமாக உணர்றேன். நான் ஒரு மண்ணுக்கு போய் பார்க்கும்போதே எனக்கு உள்ள ஒரு வைப்ரேஷன் வந்தது. அது இயற்கையாகவே எனக்கு அது கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட். அது ஆஞ்சநேயர். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நம்ம வந்து ஒரு 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 வீட்டுக்கோ ஒரு வாடகை வீட்டுக்கு போனால் கூட சரி, ஒரு வல்லுனர், அதுக்கு உண்டான விஷயம் தெரிஞ்சவர் யாரோ ஒருத்தர் உங்கள் பட்ஜெட்டை நம்ம கூப்பிட்டு ஒரு ஆலோசனையோட போங்க. அதுதான் சிறப்பு. இந்த வீடு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. சரி ரைட்டு, போயாச்சு, மாட்டியாச்சு, இப்போ இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது? இப்போ அதான் உங்கள் கொஸ்டின். வெளியே வர்றதுன்னா மாட்டியாச்சு, ஒவ்வொரு டைரக்ஷனும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இங்கே எப்படின்னா, இப்போ வந்து இது ஒரு பெரிய விஷயம். இது இப்போ அவங்க போன வீடு என்ன மாதிரி டைரக்ஷனில் மாட்டியிருக்கிறாங்க. இப்போ வடகிழக்குன்னா 2 பகுதியும் இது உச்சவாசல் வந்துடும். அது அப்படியே நேர் மூலை, தென்மேற்கு மூலை, கன்னி மூலை, சவுத் வெஸ்ட்டு, நைருதி பிளாக்கு, குபேர மூலைன்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட்லேயே 2 நீச்சவாசல் இருக்குது. வடகிழக்கில் 2 உச்சவாசல் எப்படி இருக்குதோ, ஆப்போசிட்டு தென்மேற்கில் நீச்சவாசல். இது 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 ஒரு கணக்கு வச்சுங்க. அதே மாதிரி தென்கிழக்கு மூலை, ஆகினேய பகுதி, ஆகினேய பகுதியில் கிழக்கு ஒட்டி தெற்கு பார்த்து உச்சவாசல் ஆகிடும். அதே இது தெற்கு ஒட்டி கிழக்கு பார்க்கறது, அந்த பாகம் வந்து நீச்சவாசல் ஆகிடும். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, இவ்வளோ டீப்பாலாம் தெரியாது. வடக்கு வடமேற்கு பகுதி 2 ஜோன் இருக்கும். அங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடக்கை ஒட்டி மேற்கு பார்த்து இருக்கிறது உச்சவாசல் ஆகிடும். வடக்கு மேற்கு சுவரை ஒட்டி வடக்கு பார்த்தாமறது நீச்சவாசல் ஆகிடும். இப்போ இந்த கான்செப்ட்லாம் இவங்க தெரியுமா? அப்போ ஒரு வல்லுநரை கூப்பிட்டு போனால், ஒரு விஷயம் தெரிஞ்சவரை கூப்பிட்டு போய் பார்க்கறது நல்லது. ஒரு வாடகை வீடோ, ஒரு ஆஃபீஸு, ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறாங்க, ஒரு லட்சக்கணக்கு கோடி கணக்கில் வாங்கும்போது ஒரு 5000 10,000 ரூபாய் செலவு பண்ணுறதுல பெரிய விஷயம் இல்லை. அந்த துறையை வாங்கலாம். மெயின் வந்து வாஸ்துல குறைபாடு இருக்கும், இல்லாமலாம் இல்லை. 100% உள்ள வீடு எங்கேயுமே கிடையாது. அது 100% நானே கட்டினா கூட முடியாது. சில விஷயம் அது அதுவாக கொண்டு போயிடும், தவறு வரும். ஒரு 60% 70% தான் நம்ம கொண்டு போக முடியும். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, தலைவாசல் மட்டும் மெயினாக பாருங்க. தலைவாசல்ன்றது வீட்டோட மெயின் டோர். அது தவறான பட்சத்தில் இருந்தால் தயவு செய்து வாங்க வேண்டாம், போகாதீங்க. இது என்னோட ஆணித்தரமாக சொல்கிறேன் அட்வைஸ். இது போய் இல்லை பரவாயில்ல பார்க்கலாம் அப்படின்னு போகிறது நம்மளே சூனிய வச்சுக்கிற கதை தான். போய் மாட்டியாச்சு அப்படின்னா, ஒன்று என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் உள்ளே போய் அட்வைஸ் பண்ணுறேன்னா, என்னை கூப்பிட்டு பேசுகிறாங்கன்னா நான் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுவேன், எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவேன். என்ன மாதிரி இருக்குதா, இங்கே வசிக்கக்கூடிய இருக்குதா, என்ன மாதிரி பிரச்சனைனா அது காமிச்சு கொடுத்துரும். போனோன்னா நீங்கள் எதுவுமே பேச தேவையில்லை, அந்த வீடு எனக்கு சொல்லும், வீடே சொல்லும். ஒரு அமைப்புக்கு அது என்ன மாதிரி இதுன்னு சொல்லிட்டு நமக்கு அறிவுறுத்தும். இப்போது தென்கிழக்கு மூலையில் நீச்சவாசலாக ஆகிப்போச்சு. அந்த வீட்டில் இருக்கிறாங்க அப்பார்ட்மெண்ட்டில். அந்த டோரு இப்போ நான் என்னோட கான்செப்ட் என்ன சொன்னேன், தலைவாசல் சரியில்லைன்னா நகர்த்தி கொஞ்சம் வைக்கலாம் உச்சவாசல் பகுதியில். இது ஒரு இண்டிவிஜுவல் வீடாக இருந்தால் சாத்தியம். அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு சாத்தியமானா இல்லை. சும்மா போயிட்டு நம்ம சொல்ல தான் முடியும், அவங்களால நகர்த்தி கூட வைக்க முடியாது. அப்படியே அவங்க ஏதாவது பண்ணணும்னு நினச்சாலும் அந்த ப்ரிஸ்டேஜ் இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி, இது பேர் வச்சுக்கிறீங்களா, அதை பார்த்துங்க. அந்த ஒரு அசோசியேட் செக்ரட்டரி இருக்கும் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு, அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எதையுமே கை வைக்கக்கூடாது, ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் வரும், காலம் பீம் வருது, இதெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது. அப்போது இது இன்னும் வந்து பெரிய அவஸ்தையாயிடும். அப்போ என்ன பண்ணணும்? என்னோட கான்செப்ட் 2 தான். திரும்ப நான் அடிக்கடி சொல்கிறேன், 2 கான்செப்ட்: டிஸ்போஸ் அண்ட் டெமாலிஷ். டெமாலிஷ் அங்கே பண்ண முடியுமா? இப்போ இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தால் ஆல்டர்னேஷன் பண்ணலாம், டெமாலிஷ் பண்ணி சரி பண்ணலாம். இல்லைன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் டிஸ்போஸ், வெளியே தான் ஏறணும். வெளியே வந்து எப்படி ஏறணும்னா அது சில இது இருக்குது. சரி சார்,
உடனே பண்ண இல்ல முடியுமா? சார், பல கோடி போட்டு நான் ஒரு இன்வெஸ்ட் வந்துட்டேன் பண்ணி என்னோட நான் வீடு வாங்கிட்டேன். ஸ்கூல் இங்கே இதுன்னா என்னோட ஆஃபீஸு பக்கத்தில் வந்துட்டேன் சார். நீங்கள் சொல்லி வந்த உடனே எப்படி சார் போக முடியும்? ம். இதுக்கு வேற தீர்வே இல்லையா? நம்ம ஆளுங்க தான் எடுத்த உடனே பரிகாரம்னு போயிடுவாங்க. நிறைய பேர். ஆமாம், அந்த மாதிரி. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் என்னோட விஷயம் வந்து பரிகாரன்றது வந்து அது பரிகாரம் எடுத்துக்கோங்க. இந்த கல் வச்சு பண்ணுறது, பிரமிடு, தகுடு இதெல்லாம் வந்து 100% போலி. மக்கள் வந்து அவேர்னஸாக இருங்க. காசை இழந்துடாதீங்க. நடக்கவே நடக்காது. அது எல்லாமே வேஸ்ட். நான் இப்போ ஆணித்தரமாக சொல்கிறேன். நீங்கள் முடிவு எடுக்க வேண்டியது வெளியேறணும், இல்லை கொஞ்ச நாள் ஓட்டி தான் ஆகணும். வேற வழி கிடையாது. இருக்கவே இருக்கிறாரு. அந்த 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 டைரக்ஷனுக்கு ஏற்ற கோயில்கள், கடவுள்கள், அதை நோக்கி வழிபாடு தான். அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. கடைசியில் நம்ம கடவுள் தான், அவர் பார்த்துப்பார். அப்படி இப்போ சவுத் ஈஸ்டில் இப்போ பிரச்சனை இருக்குது. நீச்ச வாசல் அமைஞ்சு போச்சு. அங்கே என்ன மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டால், அந்த இடம் வந்து ஜோதிட ரீதியாகவும் சரி, சுக்கிரபாகம்னு சொல்கிறாங்க. ஆக்னேயம் பகுதி, அது சுக்கிரனுடைய இது. அப்போது பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அந்த நீச்ச வாசலில் அதிகமாக பாதிக்கப்படுறது யாருன்னா பெண்கள். அது அப்படியே ஆப்போசிட்டு இந்த பக்கம் வடம்பு இருக்கிறது இருக்குது பாருங்கள், வடக்கு ஒட்டி, அதுவும் பெண்கள். இது 2 பாகமும் பெண்களுக்கு உரியது. பட் இந்த சவுத் ஈஸ்டில் டோட்டலாக ஒரு பாக்ஸை 2 வித கார்னர் பிரிக்கும் போது 2 இதுவுமே பெண்கள் ஆகிடும். அதான் மூத்த மகள் அம்மா, இல்லை அந்த இளைய மகள் இளைய சகோதரி, இது மாதிரி ஒரு கான்செப்டில் இருக்கும் பாதிப்படைகிறது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆண்களும் பாதிப்பாங்க. அதான் வடமேற்கு மூலை. ஆண்களும் பாதிப்படைவாங்க, பெண்களும் பாதிப்படைவாங்க. இது ஒரு கான்செப்ட். சரி சார், இதுக்கெல்லாம் கோயில் இருக்கா, பரிகாரம் இருக்குன்னா இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் இருக்குது. இப்போ தென்கிழக்கு மூலையில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்கிற வீடு, அதாவது மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியலன்ற கதையை மாட்டிட்டு ஒன்றுமே போக முடியாது. இப்போ எடுத்த உடனே நடக்காது. இப்போ தான் வாங்கியிருப்பாங்க, வாங்கி 2-3 வருஷம் தான் இருக்கும். பேங்க்கில் இஎம்ஐ கட்டிகிட்டு இருப்பாங்க. சடனாக எதுவுமே நடக்காது. மாட்டியாச்சு, ஏதோ நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் சார், அதை கேட்கல, யார்கிட்டையும் ஆலோசனை பண்ணல, ஏதோ வாங்கணும், வீடு வாங்கணுன்ற ஒரு நமக்கு கனவு இல்லை தானே, அந்த ஆசையில் வாங்கியாச்சு. பட் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியல. வந்து 6 மாதம் 1 வருஷத்தில் ஒரு நெகட்டிவாக நடக்குது. இது மாதிரி போயிட்டுருக்குது. சரி, இந்த தென்கிழக்கு மூலையில் என்ன சார், இப்போ இருக்கிற வரைக்குமாவது ஏதாவது ஒரு சின்ன பரிகாரம், நீங்கள் ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க, நீங்கள் ஏதாவது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுங்க, நல்ல விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது, நான் ஆய்வு பண்ண விஷயம் இது எந்த புத்தகத்திலையும் கிடையாது. இது நான் பல விஷயத்தை ஆய்வு பண்ணி, என்னோட குருநாதர் நெல்லை வசந்தன் இருக்காரு, அவர்கிட்டலாம் நான் பல வருஷமாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயம் நான் எடுத்து இதுக்கு என்ன மாதிரி ரெமிடி இது. ஆனால் இப்பயும் சொல்கிறேன், தற்காலிகம் தான் இது. இது தற்காலிகம். இது ஒரு சில வீட்டில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிடுது, 100% ஒர்க் அவுட் ஆகிடுது. சார் இது எங்களுக்கு அப்படியே நல்லாவே இருக்குது சார் இது அப்படின்னா வெல் அண்ட் குட். அதில் எந்த இதில் கடவுளுடைய பிரேயரும் இருக்குது. இப்போ தென்கிழக்கு மூலை நீச்ச பாகத்தில் வாசக்கால் இருக்குது. அதை எடுத்து வைக்கவும் முடியல, நகர்த்தவும் முடியல. என்ன தான் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரம். இதில் காசு பணமும் கிடையாது. இது நம்பிக்கையோடு பண்ணுங்க. இது பெரிய இது ஏமாத்து வித்தெல்லாம் கிடையாது. பேட்டரி கடைக்கு போங்க, 2 வீலர் பேட்டரி கடைக்கு போங்க. கொஞ்சம் பெரிய வசதி வாய்ப்பாக இருந்ததுன்னா கார் பேட்டரி. இப்போ நம்ம கார் பேட்டரி யூஸ் பண்ணுறோம், அது ஒரு 2 வருஷம் கழித்தோன்னா அது உபயோகமற்ற செயலாயிடும். அப்போ என்ன பண்ணுவோம்னா புது பேட்டரி வாங்குவோம். புது பேட்டரி வாங்கிட்டு அந்த பழைய பேட்டரியை அந்த பேட்டரி போடுற கடைக்கு தான் போகும். பொதுவாகவே எடுத்து வச்சுப்பாங்க அவங்க. அந்த மாதிரி 2 வீலருக்கும் பேட்டரி வந்து புதுசு போடுவோம், பழசை அவங்க எடுத்து வச்சுருவாங்க. அப்போ அந்த மாதிரி கடைக்கு போங்க, பேட்டரி கடைக்கு போங்க. அந்த பழைய பேட்டரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு அந்த சார்ஜ் போட்டு பழசு அது ஒரு சின்ன ரேட்டுக்கு காசை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுங்க. 2 பேட்டரி, இப்போ சின்னது 2 வீலர் பேட்டரி 2 பேட்டரி வாங்கி அக்னி பாகம் சவுத் ஈஸ்ட், இந்த டோர் வருது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் சவுத் ஈஸ்ட் ஜோன் சொல்லுவாங்க. அது அக்னி பாகத்தில் ஒரு சின்ன ஒரு மனைவியோ ஒரு கபோர்டு இருந்ததுன்னா பெட்டர் தென் ஒரு பேட்டரி ஃபஸ்ட்டு இங்கே வச்சுக்கோங்க. ஒரு பிளேஸில் இந்த கார்னரில் அந்த வால் ஒட்டி, சவுத் ஈஸ்ட் வால் ஒட்டி ஒரு பேட்டரி இங்கே வைங்க. ஒரு 18 இன்ச்சஸ் கேப், 18 இன்ச்சஸ்னால் 1.5 அடி, 1.5 அடி தள்ளி இன்னொரு பேட்டரி இப்படி வச்சுருங்க அந்த செவுத்தை ஒட்டி. இது ஒரு சின்ன பரிகாரம். இதை வைங்க. இது ஒன்றும் பெரிய செலவு கூட, வைங்க. என்ன மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயம் வரணும். இது ஒன்று. அடுத்தது, உங்கள் வீட்டோட
வீட்டுக்குள்ளே வந்துடுறீங்க, வாசக்கால்லேருந்து வீட்டுக்குள்ளே வந்துடுறீங்க. உங்கள் நிலவாசலுக்கு மேலே வந்து லிண்டல் லெவல் 7 feet இருக்கு. அதுதான் வந்து நம்மளுடைய கதவோட உயரம். அந்த உள் பகுதியில் ஒரு ஸ்டாண்ட் அடிங்க, ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாண்ட் அடிங்க, ஒரு மரத்தில் வச்சுட்டு. COAL கோல் அப்படின்னா நிலக்கரி. அது வந்து கடையிலலாம் கிடைக்காது, அமேசானில் கிடைக்கும். இல்லை அது எப்படின்னு ஐடியா பண்ணிங்க. அதை வந்து ஒரு இவ்வளோ பெரிய பீஸ், ஒரு ஆப்பிள் சைஸ் வச்சுக்கோங்க. அந்த பீஸ் வாங்கிட்டு சில்வர் கிரே துணி இருக்கு இல்லையா, அதில் வச்சுட்டு மூட்டை மாதிரி கட்டிடணும். மூட்டை மாதிரி கட்டி கம்பளி கயிறு இருக்குது பாருங்க, இந்த வண்டி வாகனத்தெல்லாம் இந்த பூஜை போடும்போது கயிறு கட்டுவாங்க பாருங்க, பாடி கட்டு முன்னு சொல்லலாம். அந்த கயிறை வாங்கி கட்டி உள்பகுதியில் அந்த லிண்டல் லெவல் வாசக்கால் உள்பகுதியில் மாட்டிடுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணுவீங்க. இது எளிமையான பரிகாரம், பல நெகட்டிவ்ஸை உள்வாங்கிக்கும். இது இந்த கரி தத்துவம் வந்து அது பல விஷயம் இருக்குது. இது ஃபேக்ட்ரிக்கு கூட இருக்குது. நான் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். நான் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிக்கெலாம் என்ன மாதிரி வைக்கணும், அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது. இது இப்போ அப்படியே வரோம். அடுத்தது வடமேற்கு ஜோன். வடமேற்குன்றது வாயுவீனியம் பிளாக். அந்த பகுதி வந்து வடக்கை ஒட்டி மேற்கு பார்த்து இருந்தால் அது உச்சவாசல் ஆயிடுது, மேற்கு பார்த்த மனைக்கு. அதே இது வடக்கு திசையில் இருக்கிற வடக்கு பார்த்த மனை தான் நான் வாங்கினேன், நல்ல இடம் தானே வாங்கினேன்னு சொல்லிட்டு நீச்ச பாகத்தில் போய் வாசக்காலை வச்சுருவாங்க. அதாவது மேற்கை ஒட்டி வாசக்கால் வச்சுருவாங்க. வடக்கு பார்த்த மனைக்கு உச்சவாசல் 2 பகுதி கொடுக்குறான். வடக்கு ஒன்று, கிழக்கு ஒட்டி வடக்கு பார்த்து வைக்கணும், கிழக்குக்கு போயிடணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தவறுதலாக மேற்கு ஒட்டி வடக்கு வாசல் வச்சுருவாங்க. அது வந்து பலவிதமான பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஸ்பாட். அது பெண்களுக்கு பல பிரச்சனை வரும். அதை பற்றி பேசணுன்னா ஒரு மணி நேரம் கூட பேசலாம். அது வேற மாதிரி போயிடும் அது. ஆனால் ஒரு விஷயம், அந்த இடத்துல யாருக்கு வந்து சில பேருக்கு ப்ளஸ்ஸு, சில மைனஸ்ஸு, சில பேருக்கு ப்ளஸ்ஸு. ஆனால் மீடியா பர்சன் அவங்களுக்கு அது ப்ளஸ்ஸு அந்த வாசல். ஆமாம், யூனியன் இருக்குல்ல, சினிமா சம்மந்தப்பட்ட யூனியன் 21 யூனியன் இருக்குது. நடன, டான்ஸ் யூனியர்ஸ், ஸ்டெண்ட், எல்லாருக்கும் நான் போய் பார்த்துருக்குறேன். யார் யார் அந்த யூனியனில் இருக்கிறவங்களாம் அங்கே இருப்பாங்க. டான்சர்ஸு, ஃபைட்டர்ஸு, ஆக்டர்ஸு, ப்ரொடியூசரு அதில் இருப்பாங்க. அவங்களுக்கு அது ப்ளஸ்ஸு. ஆனால் வேற விஷயம், வேற தொழில் சார்ந்து ஒரு அட்வொகேட், ஆடிட்டரு, வேற ஆஃபீஸ் கைஸு, அவங்களுக்கு அது செட் ஆகாது. இது ஒரு கணக்கு. சரி சார், செட் ஆகாத நீச்ச வாசல், அதுக்கு என்ன சார் பண்ணணும்? உங்களுடைய கொஸ்டின். வடமேற்கு பகுதிக்கு இதுவும் ஒரு எளிமையான இதுதான். இது எல்லாமே ஆய்வு பண்ணி என்னோட ஆராய்ச்சி அனுபவத்தில் எடுத்த விஷயங்கள். இது எல்லாமே பல சித்தர்கள் அந்த காலத்தில் சொன்ன சின்ன சின்ன விஷயம்லாம் ஒரு கோர்வையாக்கி தான் நான் சொல்கிறேன். இந்த விஷயம் எல்லாமே பாரம்பரிய விஷயம்தான். எல்லாமே நான் கண்டுபிடிச்சதெல்லாம் கிடையாது. எடுக்கிறது, தேடுதல், பல புத்தகங்கள், பல குருமார்கள் கிட்டேருந்து எடுத்த விஷயம்தான் இது. ரைட்டுங்களா? அப்போது அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணி பார்க்கணும். எந்த இதுவுமே கதவு வந்து அந்த நீச்ச பாகத்திலேருந்து உச்ச பாகத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்து ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டா பெட்டர். உடச்சி வைக்கிறது முடியாத பட்சத்துக்கு தான் இந்த மாதிரி நான் சொல்கிற பரிகாரங்கள். இதே நான் முதல்ல சொன்னேன்ல, தென்கிழக்கு சொன்ன மாதிரி அதே உள்ளே வந்துடணும், வீட்டுக்குள்ளே வந்துடணும். அதே வாசக்கால் 7 அடி மேற்கு பார்த்து வடக்கு நீச்ச பாகம். நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. ஏன்னா கேட்குறவங்க இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு இப்போ நிறைய காணொலி பார்த்துட்டு அவேர்னஸ் ஆகிட்டாங்க. இதில் ஆண்களை விட பெண்கள் தான் ரொம்ப அவேர்னஸாக இருக்காங்க. வீடியோ பார்த்து லாட் ஆஃப் கால்ஸ் நமக்கு வந்துகிட்டே இருக்குது. எனக்கு கேட்டு டவுட்ஸ் கேட்குறாங்க. ஆனால் ஃபோனை வைக்கவே மாட்டுறாங்க. 10 நிமிஷம் 20 நிமிஷம் வரைக்கும் டவுட்டு. நீங்களே தான் சரி பேசுகிறீங்களான்னு வேற இது நானே தான் பேசுகிறேன். நமக்கு மக்களுக்கு போய் சேரணுன்றதான் என்னோட இதுவே. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, அதே மாதிரி 7 லிண்டல் லெவலில் ஒரு ஸ்டாண்டு அடிச்சிருங்க. அடிச்சுட்டு இங்கே பண்ணுறது தான் ஒரு பெரிய, இது கொஞ்சம் நிறையவான விஷயம், ஆனால் எளிமையான விஷயம். நம்ம அரிசி அளக்கிற படி இருக்குல்ல, அரிசி படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த படியை காப்பரில் வாங்கிடணும். அவங்க பட்ஜெட்டை காப்பர் செம்பு அதில் வாங்கிட்டு அந்த படியில் நம்ம அரிசி, பச்சரிசி அதை போட்டுடணும். அதில் அந்த படியில் போட்டு ஒரு ஃபஸ்ட் ஐட்டம் இது. படி வாங்குகிறோம், பச்சரிசியை கொஞ்சம் போடுறோம். தேர்டு வலம்புரி சங்கு, அதை வாங்கி
அதையும் அங்கே அதில் படியில் போட்டுடணும். 4th முத்து இருக்கு இல்லையா, முத்து சிப்பிக்கல் முத்துன்றமே, அந்த முத்து 11 முத்து மணி மாதிரி இருக்கும் முத்துக்கு, அதையும் அதில் போடுறோம். 4 ஆயிடுச்சா? சோழி போடுறோம்ல, 11 சோழி, அதை அங்கே போடுறோம். அதுக்கு மேலே மீண்டும் அந்த பச்சரிசியை போட்டுடுறோம். லேயர், ஃபஸ்ட் லேயர் ரைஸ் அந்த பச்சரிசி ரா ரைஸ் போட்டுடுறோம். அப்புறம் இந்த 5 ஐட்டம் உள்ளே போட்டுருவோம், இன்சர்ட் பண்ணிடுறோம் காப்பரில். நல்லா கேட்டுங்க, மறுபடியும் ரைஸ் போட்டுடுறோம். இது சரி, இதை போட்டு முடிச்சுட்டு இதை எப்படி வைக்கணுன்றது இங்கே தான் ஒரு விஷயம். 7 விதமான வண்ணங்கள் உள்ள துணி, 7 கலர். அதை 1 அடிக்கு 1 அடி இல்லை 1.5 அடிக்கு 1 அடியே போதும். நம்ம ஜவுளி கடையிலையோ சின்ன சின்ன கடையிலையோ போய் அந்த கட்பீஸ் சென்டர்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே போயிட்டு அந்த 7 விதமான கலர். என்னென்ன கலர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரஞ்சு. அப்படியே சண்டே மண்டே அப்படி வச்சுங்க மைண்டில், பெரிய விஷயம்லாம் இல்லை, உங்களுக்கு புரியுதா மாதிரியே சொல்கிறேன். சண்டே என்னது, அதுக்கு கலரு ஆரஞ்சு. மண்டே என்னது, ஒயிட்டு, சந்திரனுடைய இது. அடுத்தது டியூஸ்டே, சிவப்பு நிறம். அடுத்தது வெட்னஸ்டே, புதன், பச்சை கலர். வியாழன், தர்ஸ்டே, எல்லோ. ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை. பட்டு துணி இங்கே தான் வரணும். பட்டு துணி, ஒரிஜினல் பட்டு துணி, வெள்ளை கலரில் ஒரு பட்டு துணி, அதை மட்டும் கொஞ்சம் வாங்கிடணும். 7 சனிக்கிழமை சர்டன் நீல கலர் துணி, கருப்பு வேண்டாம். இந்த 7 துணியும் அப்படியே வரிசையாக அடிக்கணும். எங்கேருந்து வரைக்கணும், அப்படியே அடிக்கிட்டு அப்படியே மேலே வந்து ஆரஞ்சு இருக்கணும், வரிசையாக அடுக்கி அந்த லிண்டல் லெவல் மேலே ஒரு ஷெல்ஃபு மாதிரி சொன்னால குட்டியாக, அதுக்கு மேலே இதை வச்சிடணும். இதுக்கு முன்னாடி இது ஒன்று சொல்கிறேன், மறந்துட போகிறேன். இந்த துணி இருக்கு இல்லையா, 7 துணியை கட் பீஸு, அதை அப்படியே வச்சா காற்றுல பறக்கும், ஃபேனில் பறக்கும், இதெல்லாம் கேள்வி வரும். நம்ம ஆளுங்க பல விதமாக கேட்பாங்க, அதையும் சொல்லி கொடுத்துட்றேன். இந்த துணி அழகாக வச்சுட்டு நம்ம கையாலேயே 4 கார்னரில் ஒரு நாட் மாதிரி போட்டுடுங்க, தச்சிடுங்க. 4 இது நாட் மாதிரி தச்சுட்டு அதை அங்கே வச்சுடுங்க. வச்சுட்டு இந்த காப்பரில் எல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதை அங்கே வச்சுடுங்க. சூப்பரான ரெமெடி. பல ரகசியம் இதில் ஒளிஞ்சிருக்குது. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நல்ல ரகசியம். சரி சார், இது எப்போ வைக்கணும், இந்த கேள்வி வரும்ல, எப்போ அதுக்கான நேரம். இது எப்போ வைக்கணும்னா, பௌர்ணமி அன்று வைக்க வேண்டும். மாலை 6 மணிக்கு மேலே தான் இந்த விஷயத்த வைக்கணும். ஒரே தடவை பௌர்ணமி அன்னைக்கு இதை வச்சிடணும். ரைட்டுங்களா? வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச, உங்களுக்கு என்ன தெரியுதோ, ஒரு ஊதுபத்தியை வச்சு கூட ஒரு தீபதூபம் காட்டுங்க, காட்டிட்டு வச்சுடுங்க. சரி, இதோட அங்கே வச்சுட்டு அதோட நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடலாமா, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடுமா, இப்படி ஒரு கேள்வி வரும். நம்ம கேள்விகள் 1000 கேள்வி கேட்பாங்க. நம்ம நாகேஷ் சிவாஜி சார்கிட்ட கேட்ட மாதிரி அவ்வளோ கேள்வி வரும். பௌர்ணமிக்கு வச்சாச்சு, ரைட். நெக்ஸ்ட் பௌர்ணமி வரும், அப்போ இது எல்லாத்தையும் எடுக்கணும். இங்கே தான் ஒரு விஷயமே. அந்த இதை எடுத்துட்டு மீண்டும் அதை டஸ்ட் கிஸ்ட் இருந்ததுன்னா கிளியர் பண்ணிவிட்டு, டஸ்டெல்லாம் இது பண்ணிவிட்டு, அந்த அரிசி இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் தனியாக எடுத்து வைக்கணும். அந்த அரிசியை மட்டும் எடுத்து வச்சுட்டு புதிய அரிசியை நான் சொன்ன அதே மெத்தடில் போட்டு வச்சிடணும். ஃபஸ்ட் லேயர் அது. சரி, இந்த அரிசியை என்ன சார் பண்ணலாம், பௌர்ணமி அன்னைக்கு என்ன பண்ணோன்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் சமைக்கிறீங்களே, சாப்பாடு செய்கிறீங்களா, இந்த அரிசியை தனியாக பச்சரிசி கொஞ்சம் சேர்த்து இதை சாப்பாடு பண்ணி அன்னைக்கு குறைந்தபட்சம் ஒரு 2 பேருக்கோ இல்லை ஒரு 6 பேருக்கோ அன்னதானம் வழங்கணும் அன்னைக்கு, பௌர்ணமி அன்னைக்கு. வித் பாட்டில், வாட்டர் பாட்டிலோட. இதுதான் பரிகாரம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.